வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ஐயாரப்பன் வீடு கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். என்னம்மா, நான் கேட்டுண்டே இருக்கேன், என்ன விசேஷம், யாருக்கு கல்யாணம் என்றான் அரவிந்த். கல்யாணம் ஒண்ணும் இல்லடா, உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலாம்னு கிளம்பின்னு இருக்கோம். இன்னைக்கு விட்டா நாளைக்கெல்லாம் சூன்ய மாசம் பிறந்துடுறது. அப்புறம் உனக்கு குரு பலனே இல்லையாம். அதான் இன்னைக்கே வெறுமே தட்டு மாத்திக்கலாம்னு போயிட்டு இருக்கோம். அம்மா, இது என்னம்மா, இது அநியாயம். ஏன் கல்யாணத்தை என்ன கேட்காமலேயே நிச்சயம் பண்ணிடுவீங்களா? எனக்கு பெண்ணை பிடிக்க வேண்டாமா? பெண்ணுக்கு என்னை பிடிக்க வேண்டாமா? இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டனா என்று ஓவென்று அதிர்ச்சியில் கத்தினான் அரவிந்த். ஏய், உன்னை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கின எங்களுக்கு உன் டேஸ்ட் தெரியாதாடா? எல்லாம் சரியாத்தான் செய்யறோம், நீ சும்மா இரு என்றார் ரங்கராஜன். அப்பா, இது என்ன அராஜகமா இருக்கு? ஒரு போட்டோல கூட பார்க்காத ஒரு பெண்ணை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதா? நான் என்ன கொத்தடிமையா என்று சத்தம் போட்டான். இத பாரு அரவிந்த், இது ஒரு நல்ல இடத்து சம்பந்தம், ரொம்ப நல்ல குடும்பம், பொண்ணு அழகா இருக்கா, நன்னா படிச்சிருக்கா, நல்ல குணவதி, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ அப்பா அம்மாவெல்லாம் ரொம்ப நல்லவா, உன்னையும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுவும் தவிர நாங்க அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோம், நீ எங்க பேச்ச மீற மாட்டேங்கிற நம்பிக்கையில. இப்போ இப்படி சொன்னா எப்படி? வீணா பிடிவாதம் பிடிக்காத, கல்யாணமானா எல்லாம் சரி ஆயிடும் என்றாள் தேவிகா. வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம், இந்த கல்யாணம் முடியாது, நான் மாட்டேன் என்று அலறினான். அதற்குள் சுந்தரா அங்கு வர, பாட்டி நீயாவது சொல்ல, உன் பிள்ளைக்கு இதுல ஏதாவது நியாயம் இருக்கா? எல்லாம் நியாயம் தெரிஞ்சவன் தாண்டா என் பிள்ளை என்று பாட்டி சொல்லிவிட்டு, தேவிகா சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புமா என்றாள். கல்யாணத்தன்னைக்கு வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன்னா அப்ப தெரியும் என்றான் அரவிந்த். நீ அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும், ஏன்னா நீ நாங்க வளர்த்த பையன்டா என்றாள் தேவிகா. அதற்குள் அவர்கள் மூவரும் குந்தவையுடன் படி இறங்கி விட்டார்கள். அரவிந்த் அப்படியே உட்கார்ந்து விட்டான். ராஜேந்திரனிடம், ஏண்டா நீயும் இதுல கூட்டா? போய் அவங்களுக்கு வண்டி ஓட்டு என்று உருமினான். வண்டியா? நடந்து போற தூரத்துக்கு வண்டி எதுக்கு என்றான் ராஜேந்திரன். அரவிந்திற்கு டென்ஷன் தலைக்கேறி விட்டது. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? திவ்யாவுக்கு தெரிஞ்சா என்ன சுட்டெரிச்சிடுவாளே. ஐயோ, என் காதல் இப்படி மொட்டிலேயே கருக வேண்டியதுதானா? இருக்கட்டும், இவங்களுக்கு நான் யாருன்னு காண்பிக்கிறேன் என்று மனதளவில் பொறுமையவன் வாசலை நோக்கினான். அவர்கள் எதிர்த்தாற்போல் உள்ள சீனிவாசன் வீட்டுக்குத்தான் போனார்கள். என்ன, அவர்களையும் கூட்டிக் கொண்டு போகிறார்களா? என் திவ்யா என்னை பற்றி என்ன நினைப்பாள்? அவன் தலையை பீய்த்து கொண்டான். சற்று நேரத்தில் காவ்யா, குந்தவை இரண்டு பேரும் ஓடி வந்தார்கள். ஆன்டி, ஆவின் திரட்டு பால் மறந்து விட்டாளாம், எடுத்துண்டு வர சொன்னாள் என்றாள். ராஜேந்திரன் உள்ளே போனான். அதற்குள் காவ்யாவை மடக்கிய அரவிந்த், ஏய், என்ன நடக்குறதங்க என்று தவிப்புடன் கேட்டான். எல்லாம் உன் சமாச்சாரம்தான் மை டியர் பிரதர் இன் லா என்றாள். என்னது பிரதர் இன் லாவா? என்னடி சொல்ற? என்னது மச்சினிய டீ போட்டு பேசுற? அக்கா கிட்ட சொல்லிடுவேன். கூடவே இருந்த குந்தவை, ஆமாண்ணா, திவ்யா கூட எனக்கு மன்னியாமே என்றாள் சிரித்து கொண்டே. சொல்லிவிட்டு ராஜேந்திரன் கொடுத்த திரட்டு பாலை வாங்கி கொண்டு ஓடிவிட்டாள். இவர்கள் சொன்னது அரவிந்தின் மூளையில் உரைக்க சற்று நேரமானது. ரத்தம் எல்லாம் குப் என்று தலைக்கேற அருகில் இருந்த ராஜேந்திரனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டான். சந்தோஷத்தில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல். ஏய், எனக்கு எதுக்கு, எல்லாத்தையும் அங்க வச்சுக்கோ என்றான் ராஜேந்திரன் எதிர்த்த வீட்டை சுட்டிக்காட்டி. இங்கே நிலைமை இப்படி. சீனிவாசன் வீட்டில் காலையில் திவ்யா எழுந்து வந்ததும், குட் மார்னிங் எவ்ரிபடி என்றாள். குட் மார்னிங்டா, எழுந்துட்டியா? பாவம், சத்தம் இல்லாம தூங்க முடியலையா என்றாள் லக்ஷ்மி. ஜுரம் எப்படிமா இருக்கு என்று கேட்டார் சீனிவாசன். இப்போ ஜுரம் இல்லப்பா, ஆனா ரொம்ப டயர்டா இருக்கு, அலுப்பினால வந்த ஜுரம்தான் என்றாள் திவ்யா. எல்லாம் சரியாயிடுமா,
ஏமா, அந்த அவந்திகாவும் வந்துட்டாளா, தெரியுமா என்று கேட்டாள் லக்ஷ்மி. தெரியலம்மா, விசாரிக்கணும். நீ அந்த அவந்திகாவை திட்டினாலும் இன்னிய பொழுது நாங்க உன்னை உருப்படியா பாக்குறதுக்கு அந்த பொண்ணுதானமா காரணம். அவன் நன்னா இருக்கணும் என்று நான் தழுதழுக்க சொன்னார் சீனிவாசன். இப்ப ஏன் கண் கலங்குறீங்க? நல்லது நடத்த போற சமயத்துல என்றாள் லக்ஷ்மி. ஆமா, நீ ஏன் இன்னும் ரெடியாகல என்று கேட்டார் சீனிவாசன். அம்மா, எங்கேயானும் வெளியே போறையா என்று கேட்டாள் திவ்யா. இல்லம்மா, நாங்க எங்கும் வெளியே போகல. பிள்ளை வீட்டுக்காரங்க தான் இப்ப வரப்போறாங்க. நீ போய் குளிச்சு தயாராகி பளிச்சுன்னு வா பார்ப்போம் என்றாள் லக்ஷ்மி. யாருக்கு கல்யாணம்? எந்த பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எல்லா விவரமும் அப்புறம் சொல்ற, நீ முதல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வா என்றாள் லக்ஷ்மி. அதற்குள் ஷாப் பையன் ஒருவன் வந்து, அம்மா, லிஸ்ட் படி எல்லா சாமானும் வாங்கியாச்சு, இந்தாங்க பில்லு, லிஸ்ட், மீதி பணம் செக் பண்ணிக்கோங்க என்று எல்லா சாமான்களையும் எடுத்து வெளியே வைத்தான். நிறைய பழங்கள், ஸ்வீட், 2 மாலை எல்லாம் இருந்தது அதில். எதுக்குமா இதெல்லாம் சொல்ல, எனக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல என்று துடித்த திவ்யா. நம்ம ரம்யாவுக்காமா கல்யாணம் என்று கேட்டாள். ரொம்ப அழகிடி உன் கேள்வி. உன்னை விட்டுட்டு ரம்யாவுக்கு இப்ப என்ன அவசரம் என்று கேட்டாள் லக்ஷ்மி. பின்ன பின்ன என்ன பின்ன, எல்லாம் உன் கல்யாண நிச்சயதார்த்தம் தான் இன்னைக்கு. அம்மா என்று ஒரே அலறலாக அலறினாள் திவ்யா. என்னடி கூச்சல் போடுற? நீ என்ன சின்ன குழந்தையா, இல்ல கல்யாணம் பண்ண கூடாத வயசா? போய் நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு வா என்றாள் லக்ஷ்மி. அம்மா, இது என்ன அநியாயமா இருக்கு? எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? பையன் யாரு என கேட்க வேண்டாமா? என் சம்மதம் வேண்டாமா? நீங்களெல்லாம் பண்றது துளி கூட சரியில்லை. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல என்று குதித்தாள் திவ்யா. சரி சரி, அவளுக்கு என்ன தெரியும்? ரம்யா, நீ போய் அவளை ட்ரெஸ் பண்ணி கூட்டி வாமா என்றார் சீனிவாசன். நான் ஒரு நாளும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் என்றவள் தட தடவென்று மாடிக்கு ஓடி தன் அறை கதவை தடால் என்று சாத்தி கொண்டாள். எல்லாம் தானே வருவாள் என்று கொஞ்ச நேரம் பார்த்த இவர்களுக்கு அவள் வராததால் பயம் பிடித்து கொண்டது. மாடிக்கு ஓடின லக்ஷ்மி, திவ்யா வெளியே வா என்று கதவை தட்டினாள். பதிலே இல்லை. லக்ஷ்மிக்கு பயம் அதிகமாகிவிட்டது. அதற்குள் சீனிவாசன், ரம்யா எல்லோரும் வந்து கதவை இடித்தார்கள். திவ்யா வெளியே வாடி, கதவை தர என்ற மூவரும் மாறி மாறி கத்தினார்கள். அந்த ரூமிற்கு ஜன்னல் பால்கனி பக்கம், எனவே அது வழியே பார்க்கவும் வழி இல்லை. லக்ஷ்மிக்கு அழுகையே வந்துவிட்டது. ஏய் பையன் அரவிந்துதான், பயப்படாத என்று திரும்ப திரும்ப சொன்னாலும் எதுவும் அவள் காதில் விழுந்ததாக தெரியவில்லை. சட்டென்று ரம்யா ஒரு வேலை செய்தாள். கீழே ஓடிப்போய் ஒரு பிட் பேப்பரை எடுத்து வந்து மடமடவென்று அதில் எழுதினாள். நேத்து ஏர்போர்ட்ல யாருக்கு முத்தம் கொடுத்தியோ அவர்தான் மாப்பிள்ளை என்று எழுதி கதவின் கீழ் வழியே உள்ளே தள்ளினாள். ஏய் திவ்யா, அந்த பேப்பரை படி என்று கத்தினாள். ஒரே நிசப்தம். சற்று நேரத்திற்கெல்லாம் அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாய் அதற்கு மேல் ஒரே சிரிப்புமாய் கதவை திறந்தாள் திவ்யா. அப்படியே வந்து அம்மாவை கட்டி கொண்டாள். அம்மா, நான் வந்து என்று திணறினாள். நீதான் வந்துட்டியே, இப்ப சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நிறுத்திடவா என்றாள் லக்ஷ்மி. அம்மா, அது அப்படி இல்லம்மா, அது வந்து என்று திக்கி திணறி தடுமாறினாள் திவ்யா. லக்ஷ்மி அவளை அன்போடு அணைத்து கொண்டாள். ஏமா, உன்னை இத்தனை தூரம் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கின எங்களுக்கு உன்னை எப்போ யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தெரியாதா? அதுக்காக எனக்கு முன்ன பின்ன தெரியாதவனுக்கெல்லாம் கழுத்து நீட்ட முடியுமா என்ன என்றாள் திவ்யா. அக்கா, முன்ன எப்படியோ பின்ன ரொம்ப ரொம்ப அந்தரங்கமா தெரிஞ்சவனுக்குத்தான் கழுத்து நீட்ட போற என்று கலகலவென்று சிரித்தபடியே சொன்னாள் ரம்யா. சரி, இப்பதான் எல்லாம் தெரிஞ்சுடுத்தே, வா வா, அவங்க எல்லாம் வர நேரமாச்சு, போய் சட்டுன்னு ரெடியாகு என்றாள் லக்ஷ்மி. ஆனா எப்படிமா தெரிஞ்சது என்று வெட்கத்துடன் கேட்டாள் திவ்யா. அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கினார் சீனிவாசன். அடுத்த 10வது நிமிஷத்தில் திவ்யாவா அல்லது திவ்ய தேவதையா என்று அதிசயிக்கும் வண்ணம் அலங்காரம் செய்து கொண்டு வந்து விட்டாள். பிங்க் நிறத்தில்
பிளெயின் ஷிஃபான் புடவை, நல்ல மெரூனில் தங்க நிற புரொக்கேட் ஜாக்கெட், தளர தலை பின்னல், பின்னலில் மல்லிகை, காதுகளில் முத்துத்தோடும் குடை ஜிமிக்கியும், கைகளில் நிறைய கண்ணாடி வளையல்கள். ஓ ஓ, நம்ம திவ்யாவா இது? என் கண்ணே பட்டுட போறதடி என் செல்லமே என்று லட்சுமி திருஷ்டி கழித்தாள். அதற்குள் எதிர் வீட்டிலிருந்து ரங்கா ஃபேமிலி மொத்தமும் இங்கு வந்து விட்டனர், அரவிந்தை தவிர. அரவிந்த் குரு குருவென்று இந்த பக்கமே பார்த்து கொண்டு அவர்கள் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். தேவிகாவிடம் ரங்கா ஏதோ கேட்க, அவள் உடனே சுந்தராவை கேட்க, அவள் தாராளமாய் வரட்டுமே என்றாள். உடனே ரங்கா இங்கிருந்தே அரவிந்தை இங்கே வா என்ற கை அசைத்து கூப்பிட்டார். அதற்கு அவன் முடியாது என்ற தலையை இடமும் வலமுமாய் ஆட்டினான். ஊத்தா வாங்குவ, வாடா என்று மறுபடியும் கூப்பிட்டார் ரங்கா. அதற்கும் அவன் மாட்டேன் என்றான். சட்டென்று ராஜேந்திரனிடம் ஏதோ சொல்லி அனுப்பினார் ரங்கா. ராஜேந்திரன் நேரே அரவிந்திடம் போய், ஏய், இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டமில்லைன்னா அப்பா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி விடுகிறாராம். நீ உடனே வரலன்னா உனக்கு பிடிக்கலைன்னு அர்த்தமாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அடுத்த 10 நிமிடங்களில் அவனால் எப்படித்தான் அத்தனை அழகாக தயாராக முடிந்ததோ தெரியவில்லை. ரெடியாகி வந்து விட்டான். சந்தன கலரில் ஜிப்பாவும் பைஜாமாவும் அவன் கலரோடு சேர்ந்து ஜொலித்தது. தலையை அப்படியே லேசாகத்தான் வாரியிருந்தான். அந்த காலத்து ஜெமினி கணேசன் போல ராஜா மாதிரி இருந்தான். காலையில் இருந்து அங்கேயே சுற்றி கொண்டிருந்த விவேக் வந்து அவனை அழைத்து போனான். சுபா திவ்யாவுடன் நின்றாள். கல்யாணத்திற்கு இன்னும் கொஞ்ச நாளே இருந்த நிலையில் விவேக்கிற்கும் சுபாவிற்கும் இந்த தாமதம் கொஞ்சம் கூட பொறுக்க முடியாததாக இருந்தது. இத்தனை நாள் நமக்கு கல்யாணமாகி உனக்கு வளகாப்பு வந்திருக்க வேண்டியது என்றான் விவேக் சுபாவை தனியே பார்த்தபோது. ஆசை தோசை அப்பள வடை என்றாள் சுபா. அதெல்லாம் கூட ஆசையாய் சாப்பிடத்தானே என்றான் விவேக். அவள் கையை ஓங்க சிரித்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான் அவன். இன்றைக்கு அவர்களும் தாங்கள்தான் மணமக்கள் என்பது போல அலங்கரித்து கொண்டு இவர்களை கேலி செய்யும் சாக்கில் அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் பட்டு கொண்டும் தொங்கிக் கொண்டும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏய், யாருக்கு கல்யாணம் இன்னைக்கு? நீங்க 2 பேரும் என்னவோ ஆகாசத்துல பறக்குறீங்க என்று ஒரு அதட்டல் போட்டாள் பொன்னியத்தை விளையாட்டாக. மாலையை எடுத்து விவேக் அரவிந்த் கழுத்தில் போட அரவிந்த் பரிதாபமாக, இவ்வளவுதானா என்று பார்க்க, இப்ப நீங்க ஒருத்தருக்கொருத்தர் மாலை போடுறதெல்லாம் கிடையாது என்றாள் தேவிகா அவன் பார்வையை புரிந்து கொண்டு. சுபா திவ்யாவுக்கு மாலை போட ரங்கராஜனும் சீனிவாசனும் தட்டு மாற்றி கொண்டார்கள். முகம் கொள்ளாத சிரிப்பு எல்லோருக்கும். அப்பா சொல்லுங்கப்பா, அந்த ஒற்றன் யார் என்று கேட்டாள் திவ்யா. நான் சொல்றேன், உனக்கு மட்டும் சொன்னா போதுமா? அரவிந்துக்கும் சேர்த்து சொல்றேன் என்று தொடங்கிய ரங்கா பாடகர் போல தொண்டையை கனைத்து கொண்டார். அப்பா வேண்டாம் என்றான் அரவிந்த். ஏன் வேண்டாம்? என்னுடைய பரம சாது பிள்ளை சாது சாது என்ற சந்நியாசிக்கு என்ற வசனம் போல் நடந்துருக்கான். விவரமா சொல்ல வேண்டாமா? வேண்டாம், ஒரு விவரமும் வேண்டாம். அதான் நிச்சயம் செய்துட்டீங்களே என்றான் அரவிந்த் பரபரப்புடன். இல்ல இல்ல, நாங்கெல்லாம் கேட்கணும் என்று மற்ற எல்லோரும் கத்த, ஓகே ஓகே, உங்களுக்கு இல்லாததா என்று சிரித்தபடி ஆரம்பித்தார் ரங்கா. அப்பா என்று தர்ம சங்கடத்துடன் எழுந்தான் அரவிந்த். கீப் குவைட் என்றவர். ராத்திரி நான் ஏர்போர்ட் போனனா என்று ஆரம்பித்தார். ஆமா போனீங்க, அங்க என்ன நடந்தது? இது ரம்யா, காவ்யா, ராஜேந்திரனின் கோரஸ். போய் அங்க என் ஃப்ரெண்டை பார்த்ததும் அவன் மொத்த பிளேனும் எரிஞ்சிடுத்தோன்னு சமாச்சாரம் சொன்னானா? ஆமாம், இது கோரஸ். என்னது இது, 2 கெட்டான் குழந்தைகளை வச்சுண்டு என்று தேவிகா திட்ட, ரங்கா சாரி மேடம் என்று கை கட்டி வாய் பொத்த, ஹோவென்ற சிரிப்பு. மனம் நிறைந்திருக்கும் போது ஜோக் என்பது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் இல்லையா? ஏய், நேத்திக்கு நான் அந்த செய்தியை வச்சுண்டு சீனிவாசனை எப்படி பார்ப்பது என்று தடுமாறியபடி கார்ல வந்து கொண்டிருந்தேன். அப்போது அரவிந்த் போன்லயே திவ்யா வேற பிளேனில் நல்லபடியா வந்து கொண்டிருக்கிறாள்னு சொன்னான். எனக்கு மனம் கொள்ளாத சந்தோஷம். நானும் ஏர்போர்ட்டுக்கு திரும்ப வரேன்னு சொன்னேன். அதுக்கு இந்த திருட்டு பயல் அவசரமா நீ வராதப்பா, நானே போய் கூட்டி கொண்டு வரேன்னு சொல்லி
என்னை அவாய்ட் பண்ணிட்டான் என்றார். அப்பா, அப்படியெல்லாம் இல்ல, உங்களுக்கு சிரமம் வேண்டாம்னு தான் அப்படி சொன்னேன் என்றான் அரவிந்த் குறுக்கிட்டு. அப்படியா? உண்மைதான். நானும் வந்திருந்தா சாருக்கு ரொம்ப சிரமமா தான் இருந்திருக்கும் என்றார் ரங்கா சிரித்தபடி. அரவிந்திற்கு முகம் வெட்கத்தால் சிவந்து விட்டது. மேல கேளு. என் பிள்ளை வார்த்தையை அப்படியே நம்பி நானும் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி, உன் மருமகள் வேற ஃப்ளைட்ல வந்துட்டா போல் இருக்கேடா என்றான். மருமகளா? என்னடா உளர்ற என்று நான் கேட்க, உன் பிள்ளை அரவிந்த் இப்ப ஏர்போர்ட் வந்து ஒரு பெண்ணை கூட்டி போனானே, அது யார், உன் மருமகள் தானே என்று கேட்டான். என்னடா பேச்சு இது? உனக்கு தெரியாமல் என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணியிருப்பனா? அது என் எதிர் வீட்டு பொண்ணுடா, அவளும் என் பொண்ணு மாதிரிதான் என்று நான் சொல்ல, சாரிடா, அந்த பொண்ணை பார்த்ததும் அவளை ரிசீவ் பண்ண வேகம், அவன் முகத்தில் இருந்த சந்தோஷம், அவர்கள் இருந்த நிலை, அந்த பெண் அவனுடன் நடந்து போன விதம் எல்லாமே அவனுடைய வைஃப்னு தான் என்ன வச்சுடுத்து. நான் தான் அவங்கள காரில் ஏறி கிளம்பும் வரை பார்த்தனே. சரி, இதுவரை மருமகள் ஆகலேன்னா நாளைக்கே அவள்தான் மருமகளா வரப்போறா, வாழ்த்துக்கள் என்று சொல்லி போனை வைத்து விட்டான் என்று சொல்லி முடித்தார் ரங்கா. அரவிந்தும் திவ்யாவும் ஒருவரை ஒருவர் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டனர். ஒரே வெட்கம். இருவரும் குனிந்த தலை நிமிரவில்லை. அதில்லப்பா, அவ இனிமே எங்க திரும்பி வரப்போறான்னு நினைச்சுட்டு இருக்கச்சே எதிர்த்தாப்புல வந்துட்டாளா, அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு என்ற முகம் சிவக்க வழிந்தான் அரவிந்த். ஏண்டா, உன்னை இப்போ ஏன் எதுக்குன்னு ஏதாவது கேட்டனா என்ற ரங்கா. ஏமா மருமகளே, இப்ப ஏன் கேள்விக்கு பதில் சொல்லு. உங்க காதல் எப்போது இருந்தமா ஆரம்பம் என்று கேட்டார். வெட்கம் தாங்காமல் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டாள் திவ்யா. ஏய் திவ்யா, கையெடு, இப்ப நீ சொன்னாதான் ஆச்சு என்றாள் காவ்யா. எஸ் எஸ், சொல்லு சொல்லு என்று எல்லோரும் ஒரேடியாக கேட்க, நான் ஸ்டேட்ஸ் போய் ரொம்ப நாள் கழிச்சுதான் அங்கிள். அது சரி, அந்த கொஞ்ச நாள்ல உங்க காதலை நன்னாவே வளர்த்திருக்கிறீங்களே என்று சொல்லி சிரித்தார் சுப்பு. அது சரி, உங்க சிநேகிதர் சொன்னாருங்கிறதுக்காக நீங்க பாட்டுக்கு ஒரு நிச்சயம் பண்ணிட்டீங்களே, எங்க கிட்ட ஒருத்தர் பிடிச்சிருக்கான்னு கேட்க வேணாமா என்றான் அரவிந்த். அதானே என்றாள் திவ்யா. அப்படியா? கேட்கணுமா? உங்க 2 பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு இப்ப விலாவாரியா எடுத்து விடட்டுமா என்று ரங்கா சொல்ல எல்லோரும் சிரித்தனர். முந்தா நாள் நீ அழுத அழுகை என்ன, உன் மாறாத தலையும் கோலமும் என்ன என்று கேபி சுந்தராம்பாள் பாணியில் ஜோக் அடித்தார் ரங்கா. அது மட்டுமா, இன்னைக்கு கார்த்தால கூட இந்த கல்யாணம் மட்டும் நடத்துதுன்னா நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன்னு கூட யாரோ சொன்னாங்களே, அந்த சார் இங்கதானே இருக்கா என்றார். சிரிப்பலை தொடர்ந்தது. அதற்குள் தேவிகா, ஆமாண்டா, முதல்ல நீ அழுத போது கூட ஏதோ நீ சின்ன வயசுல இருந்து பழகின பொண்ணு, இழகின மனசு, அதான் அழறேன்னு தான் நினைச்சேன். அப்புறம் உன்னை கூப்பிட மாடிக்கு வந்தா நீ டேபிள்ல தலையை வச்சுண்டு கையில முகத்தை பொதிச்சுண்டு எப்படி அழுதுன்னு இருந்த தெரியுமா? என்னடா இது இப்படி அழறானேன்னு இருந்தது. அப்புறம் நீ உரிமை எடுத்துண்டு அவளை கூட்டி கொண்டு வந்து மருந்து கொடுத்து அவளை ரெஸ்ட் எடுத்துக்க வச்சது. ஏண்டா, நான் உனக்கு அம்மாவா? இத்தனை வருஷமா இருக்கிறதுக்கு இது கூட புரியாதாப்பா என்றாள். சீனிவாசன் ஆரம்பித்தார். என் பொண்ணு ஜுர வேகத்துல என்ன சொல்லி பிதற்றினாளாம் தெரியுமா? அப்பாவின் அருகில் ஓடின திவ்யா, அப்பா ப்ளீஸ் வேண்டாம்ப்பா என்று அவர் வாயை பொத்தினாள். அதெப்படி? என்ன மட்டும் என்ன பண்ணேன்னு கேட்டுப்ப, நீ என்ன பண்ணேன்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமா? நீங்க சொல்லுங்க அங்கிள் என்றான் அரவிந்த். இப்போது ரம்யா குறுக்கிட்டாள். அதாகப்பட்டது திவ்யா மேடம், அரவிந்த் லவ் யூ என்பதை சற்று விரிவாகவே சொல்லி சொல்லி ஜுர வேகத்தில் புலம்பினதை கேட்டு, அம்மா அப்பாவிடம் சொன்னது அடியேன் தான் என்று இல்லாத காலரை தூக்கி விட்டு கொண்டாள். கழுத உன்ன என்று அவளை அடிக்க கை ஓங்கினாள். அம்மாவின் பின்னால் ஒளிந்து கொண்ட ரம்யா, திவ்யா மேடம், நான் சொன்னதுனால தான் அப்பா கிட்ட ரங்கா அங்கிள் விடியற்காலையிலேயே வந்து விட்டது. அவர் சரின்னு சொல்லி இந்த நிச்சயதார்த்தம் நடந்தது. தேங்க்ஸ் சொல்லுவியா, அடிக்க வரையே என்றாள். அம்மா, இனிமே நாம ஃப்ரீ தானம்மா, வீட்டுக்கு போலாமா? எனக்கு பசிக்கிறது, நான் டிஃபன் சாப்பிடல என்றான் அரவிந்த். அடராமா, அப்பவே குந்தவை கொண்டு வச்சாளே, சாப்பிடலையா நீ என்றாள் தேவிகா. ஆமா திவ்யா, நீயும் ஏதாவது எடுத்துக்கோ என்றாள் லட்சுமி.
பின்ன நம்ம வீட்டுக்கு போய் 2 பேருமா டிஃபன் சாப்பிடுங்கோ என்றாள் சுந்தரா. என்ன அத்தை, கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு அவள் வரலாமா என்று கேட்டாள் தேவிகா. நன்னா வரலாம். இன்னைக்கு நல்ல நாள்னு தானே வெத்தலை பாக்கு மாத்திண்டோம். எப்ப கல்யாண தேதி வைக்கிறோமோ என்னவோ, அது வரைக்கும் திவ்யா நம்ம ஆத்துக்கு வராம இருக்கணுமா என்ன என்றாள் சுந்தரா. இருவருக்கும் ஆரத்தி எடுத்தனர், குந்தவையும் ரம்யாவும். பின் அரவிந்த் திவ்யாவை அழைத்து கொண்டு தன் வீடு நோக்கி நடந்தான். பரிமளா ரம்யாவிடம் ஆரத்தி தட்டை கொடுத்து, நீயும் குந்தவையுமா அந்த வீட்டிலும் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்துட்டு ஓடி வந்துடுங்கோ என்றாள். டேய், வலது கால உள்ள வச்சு போங்கடா என்று கத்தினார் வரதன். அக்கா, டிஃபன் டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துடும் என்ன என்றாள் ரம்யா கண்ணை சிமிட்டியபடியே. ரங்கா உடனே, ஏ பையா, உன்னை உள்ள அனுப்பினது டிஃபன் சாப்பிடத்தாண்டா, இது கல்யாண ராத்திரி இல்ல என்று சொல்லிவிட்டு தானே சிரிக்க, எல்லோரும் அவருடைய மலரும் நினைவுகளில் மூழ்கி மகிழ்ந்து போனார்கள். அரவிந்த் குனிந்த தலை நிமிராமல் திவ்யாவுடன் வீட்டிற்குள் நுழைந்தான். கணேசன் ரங்காவிடம், ஏய், பெரிய ஆளுப்பா உன் பிள்ளை, சாத்துறது தெரியாம தோள்பட்டையாலேயே கதவை சாத்திண்டு உள்ள போறான் பாரேன் என்றார். என்னவோ ஏதோ அடுத்த 20 நிமிஷங்களில் அவர்கள் இருவரும் அசடு வழிய ஒரு மாதிரி நடந்து வந்து எல்லோருடனும் சேர்ந்து கொண்டார்கள். தேவிகா போய் பார்த்தபோது டிஃபன் தொடப்படாமல் அப்படியே இருந்தது. அன்று அரவிந்திற்கு மதியம் 2 இரவு 10 மணி வரை ஆஸ்பத்திரியில் டியூட்டி போட்டிருந்தார்கள். அவன் 1 மணிக்கே கிளம்பி போய்விட்டான். அப்போதுதான் ஒரு தற்கொலை கேஸை கவனித்துவிட்டு தன் ரூமிற்கு வந்து உட்கார்ந்தான். இவன் ஒரு மடையன், காதலில் தோல்வியாம், தற்கொலை பண்ணிக்க பார்த்தானாம். உலகம் காதலோடு நின்று விடுகிறதா? இதெல்லாம் தற்காலிகமானது என்பது படித்த அந்த முட்டாளுக்கு ஏன் தெரியவில்லை? நல்ல காலம் சரியான சமயத்தில் கொண்டு வந்தார்களோ, அவன் உயிர் பிழைத்தான் என்று நினைத்து கொண்டவன் திடீரென்று எதையோ நினைத்து கொண்டவன் பெரிதாக சிரித்தான். நாமும் அன்றைக்கே அந்த நிலையில் தானே இருந்தோம். திவ்யா இறந்து விட்டாள் என்று நினைத்து எப்படியெல்லாம் வருத்தப்பட்டோம். ஒரு நிலையில் தானும் இந்த முடிவைத்தானே எடுக்கவிருந்தோம். இப்போது நினைத்து பார்த்தால் இந்த ஆள் தற்கொலை பண்ணி கொள்ள முயற்சி செய்தது கூட ஒரு விதத்தில் நியாயமாகவே படுகிறது. காதல் தோல்வி என்பது எவ்வளவு துயரமானது என்பது எனக்கு இப்போது நன்றாகவே புரிகிறது. திவ்யா இல்லாத வாழ்க்கையா? நெவர் என்று நினைத்து கொண்டான். திடீரென்று யாரோ கனைக்கும் சப்தம் கேட்க தன் கனவு உலகத்தில் இருந்து விழித்து கொண்டவன் எதிரே பார்த்ததும் முகம் மலர்ந்தான். வரவேணும் வரவேணும் மகாராணியாரே, இந்த ஏழையை ஆட்கொள்ள நினைத்து காட்சி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி என்ற நாடக பாணியில் வரவேற்றான் திவ்யாவை. அரவிந்த், எனக்கு வீட்ல இருப்பு கொள்ளலை, அதான் உங்களை பார்க்க வந்தேன். அப்படியா? ஏன், உடம்பு என்ன செய்கிறது? இப்படி வந்து இந்த படுக்கையில படு, நான் பரிசோதிக்கிறேன். ஏய், என்ன கொழுப்பா? நான் உங்களோடு பேசிட்டு போக வந்தேன். ஓ, பேசலாமே, இந்த அண்ணா ஹசாரே இருக்காரே என்று ஆரம்பித்தான். ஸ்டாப் ஸ்டாப், என்னை என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சீங்களா? இல்லையா பின்ன? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ என் மேல பைத்தியமா இல்ல? ப்ளீஸ் அரவிந்த், ஜோக் அப்பார்ட், நம்ம பத்தி பேசலாமே. சாரி டியர், உன்னை பார்த்தாலே எனக்கு குஷி வந்துடுறதா? அதான் ஓகே. இன்னைக்கு ஒரு வேடிக்கையான கேஸ் இப்பதான் கவனிச்சுட்டு வரேன். ஒருத்தன் காதல்ல தோல்வி அடைஞ்சதுனால தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணியிருக்கான். சரியான டைம்ல கொண்டு வந்ததால பொழைச்சுக்கிட்டான். அவனை நான் நல்லா திட்டுனேன். ஏன்பா, காதல்ல தோத்து போனா தற்கொலை தான் முடிவா? உன்னை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க, இப்படி முட்டாள்தனமா முடிவெடுத்துட்டியேன்னு. அப்புறம்தான் எனக்கே உரைச்சது. உங்ககிட்ட சொன்னனா இல்லையோ, நீ வந்த பிளேன் எரிஞ்சு போச்சு, யாரும் பிழைக்கலேன்னு நியூஸ் வந்ததும் நானும் இந்த முடிவுக்குத்தான் வந்தேன். நீ இல்லாத வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியல. இது முக்காலும் சத்தியம் திவ்யா என்றான் உணர்ச்சி பூர்வமாக. திவ்யா அவனையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். டார்லிங், உன்னை பார்த்துட்டேனா இனி எனக்கு இங்க வேலை ஓடாது. நான் ராஜனுக்கு ஃபோன் பண்ணி என்னை உடனே ரிலீவ் பண்ண சொல்லிடுறேன். நாம ஜாலியா வெளியே போகலாம். இப்ப மணி 3 ஆகிறது. நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு, நான் சில ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுண்டு வரேன் என்றான்.
சிறிது நேரத்திற்கெல்லாம் டாக்டர் ராஜன் வந்தான். அரவிந்த் ரூமுக்குள் நுழையும் முன் வெளியே காத்திருந்த திவ்யாவை ஒரு மாதிரி பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தான். வாடா, இத பார், எனக்கு ரொம்ப தலையை வலிக்கிறது. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு பாக்குறேன். யூ ப்ளீஸ் டேக் ஓவர். உன் நைட் ஷிஃப்டை நான் பாத்துக்கிறேன் என்றான். ஏண்டா அண்ட புழுகு புழுகிற? உன் ஆளை நான் வெளியில பார்த்துட்டேன். போய் தொலை. அவளையே நினைச்சுண்டு இங்க மருந்துக்கு பதில் மண்ணெண்ணெய பேஷண்ட்டுக்கு கொடுத்துடுவேன். போயிட்டு ராத்திரி ஒழுங்கா வந்து சேரு என்றான் ராஜன் சிரித்து கொண்டே. தேங்க்ஸ் டா என் செல்லம் என்று அவன் கன்னத்தை தடவி முத்தமிட்டான் அரவிந்த். டே அதெல்லாம் அங்க வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். அதற்குள் அரவிந்த் சிரித்து கொண்டே வெளியே ஓடிவிட்டான். வெளியே காத்திருந்த திவ்யாவுடன் சேர்ந்து கொண்டு, டார்லிங், எங்க போகலாம்? காந்தி மண்டபம் போகலாமா? இப்போ கும்பலும் இருக்காது, அதான் பெஸ்ட் பிளேஸ் என்றான். ஐயோ, கும்பல் இருக்காதா? நான் வரலப்பா, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. ராமராமா, நான் ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். என்ன நம்பி நீ தாராளமா வரலாம். சரி சரி, பார்க்கத்தானே போறேன், வாங்க அங்கேயே போகலாம் என்றான் சிரித்து கொண்டே. இருவரும் பார்க்கில் தனிமையான ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டனர். அரவிந்த், உண்மைய சொல்லுங்க, நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா என்று கேட்டாள் திவ்யா. எதை சொல்ற? நீங்க தற்கொலை பண்ணிக்க நினைச்சது பத்திதான். 100% அக்மார்க் உண்மை. அந்த ஒரு ராத்திரி நான் பட்ட பாடு அந்த தெய்வம் தான் அறியும். நிஜமாகவே திவ்யா, நீ இல்லாத வாழ்க்கை ஒரு நரகம்தான். என்னால நீ இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ மட்டும் சரியான சமயத்துல போன் செய்யாம போயிருந்தேன்னா நான் போய் சேர்ந்திருப்பேன். சொர்க்கலோகத்துல நீ எங்கே எங்கேன்னு தேடிண்டு அலைஞ்சுண்டிருப்ப என்றான் கலங்கிய கண்களோடு. திவ்யா அவன் கைகளை எடுத்து தன் நெஞ்சோடு வைத்து கொண்டாள். அரவிந்த், என் மேல உங்களுக்கு இவ்வளவு காதலா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா? இனிமே ஒரு கணம் கூட உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்றாள். எங்க, எல்லாம் பேச்சோடுதான் இருக்கு, செய்கையில ஒன்னையும் காணமே. என்ன சொல்றீங்க? பின்ன தோ பார், எவ்வளவு கேப் நமக்குள்ள. சி, இதுதான் நீங்க பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேனா இருக்கிற லட்சணமா? பின்ன பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன்னா தன் காதலி மேல ஒரு தூசு கூட விழாம பாத்துக்கணும். அதான் இத பார், இங்க கொஞ்சம் தூசி இருக்கு. ஏய், கைய கட்டிக்கிட்டு சும்மா இருக்கணும். இதெல்லாம் இப்ப என்கிட்ட வச்சுக்க வேண்டாம். என்னது உன்கிட்ட வச்சுக்காம பின்ன யார்கிட்ட வச்சுக்கிறது? தோ போகுது பார், ஒரு டைட் பேண்ட் வித் டைட் பனியன், அதுகிட்ட வச்சுக்கட்டுமா? ஹலோ மிஸ். திவ்யா அவன் வாயை பொத்தினாள். ஏய் ரவுடி டாக்டர், சும்மா இரு. பொத்தின கைகளை முத்தமிட்டான். ரொம்ப தேங்க்ஸ். திடீரென்று உரத்த குரலில் பாட ஆரம்பித்தான். அமுதும் தேனும் எதற்கு, நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு. அவன் வாயை மறுபடியும் அவசரமாக பொத்தியவள், என்ன இது, எல்லாரும் பார்க்கறாங்க, சும்மா இருங்க என்றாள். மறுபடியும் ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி மறுபடியும் அவள் கையை முத்தமிட்டான். ஐயோ, என்னது, சும்மா இருங்க, எல்லாரும் பார்க்கறாங்க, கூட்டம் கூடிட போறது. எல்லாம் பொறாம பிடிச்ச பசங்க. எனக்கு அடிச்ச அதிர்ஷ்டம் அவங்களுக்கு இல்ல போல இருக்கு, அதான் எல்லாரும் முறைக்கிறாங்க. திடீரென்று நினைத்து கொண்டு திவ்யா கழுக்கென்று சிரித்தாள். ஏய், என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? இப்ப எதுக்காக சிரிச்ச? பின்ன இப்படியா ஏர்போர்ட்ல கையும் களவுமா மாட்டிப்பீங்க? எனக்கு எவ்வளவு வெக்கமா இருந்தது தெரியுமா? ஓ அதுவா? ஏன் தேவியா கொஞ்சம் எட்டியே இருந்திருக்கிறது, அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்ட இல்ல, அதான் மாட்டிக்கிட்டோம். அதுவும் நல்லதுதான். உங்க அப்பாவுக்கு நம்ம காதல் தானாவே தெரிஞ்சிடுத்து. ஆனா உங்க அப்பாவுக்கு எப்படிமா தெரிஞ்சது? அம்மணியின் தூக்கத்துல ஐயா வந்து அது என்ன ஒரே பிதற்றலாமே. ஆமா, அப்படி உன் கனவுல நான் வந்து என்னதான் செஞ்சேன்? திவ்யாவின் முகம் சிவந்தது. சொல்ல மாட்டேன், இந்த ஆம்பளைங்களுக்கு வெக்கமே கிடையாது என்றாள். திடீரென்று அவன் செல் அடித்தது. ராஜன்தான். டேய் அயோக்கியா, எங்கடா இருக்க? இப்ப மணி என்ன பாத்தியா? ஒழுங்கா வந்து சேரு. ஆமா. யாரு அரவிந்த்? எல்லாம் அந்த கரடிதான். சரி போகலாம், எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுத்து என்று சொல்லி அவளுடன் புறப்பட்டான். அதன் பிறகு கொஞ்ச நாட்களாகவே ஐயாரப்பன் காம்பவுண்டில் எல்லோருமே ரொம்பவே பிஸி.
பரிமளாவும் வரதனும் ரொம்ப தீர்மானமாக சொல்லிவிட்டார்கள். ஐயாரப்பன் காம்பவுண்டில் பொன்னி அத்தையிலிருந்து பிரகதீஷ் வரை எல்லோருக்கும் புது துணி எடுக்க வேண்டும். ரொம்ப விலை உயர்ந்ததாக இல்லாவிட்டாலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி வாங்கணும் என்று. என் பென்ஷன் பணமே நிறைய சேர்ந்துடுக்குடா, வேணுமானா எடுத்துக்கோ என்று வரதன் சொல்லி முடிக்கும் முன் விஜய், சோபா, கணேசன், ஜெயந்தி என்று எல்லோரும் பாய்ந்து கொண்டு சண்டைக்கு வந்துவிட்டனர். என்ன பேச்சிது? நாங்கள் எல்லாம் எதுக்கு இருக்கோம்? சும்மா இருங்கோ, நாங்க பாத்துக்கிறோம் என்று ஒரே அடியாக அடித்து பேசிவிட்டனர். பிறகு தஞ்சையில் இவர்களுக்கு தெரிந்த மானம்பு சாவடி தறிக்காரரை வர சொல்லி பிடித்த கலர் ஆனால் ஒரே டிசைன் ஒரே விலையில் எல்லோருக்கும் எளிமையான பட்டுப்புடவைக்கே சொல்லிவிட்டனர். ஆண்கள் எல்லோருக்கும் வேஷ்டி ஜிப்பா என்று அமர்க்களமாய் துணி எடுக்கும் வேலை முடிந்தது. வரதன் பரிமளாவின் சதாபிஷேகத்திற்கு மறுநாள் விவேக் சுபாஷினியின் கல்யாணத்திற்கு நாள் கிடைத்துவிட்டதில் எல்லோருக்கும் பரம திருப்தி. விவேக் திருமணத்துக்கு மாம்பலத்தில் ஒரு நல்ல திருமண மண்டபத்தையும் ஏற்பாடு செய்துவிட்டனர். சதாபிஷேகத்திற்கு பில்டிங்கின் நடுவில் பந்தல், வீடுகளின் பின்பக்கம் கார் பார்க்கிங், சாப்பாடு என்று முடிவாயிற்று. சதாபிஷேகமானதும் மண்டபத்தில் கல்யாண ரிசப்ஷன், மறுநாள் கல்யாணம், மாலை வீட்டுக்கு வந்துவிடலாம் என்றும் தீர்மானமாயிற்று. சதாபிஷேகத்திற்கு ஊரிலிருந்து வர வேண்டியவர்கள் மிக குறைந்த உறவினரே இருந்தனர். கல்யாணத்திற்கு வந்து தங்க வேண்டிய உறவுக்காரர்களும் ரொம்ப அதிகம் இல்லாததால் எல்லோரும் ஐயாரப்பன் காம்பவுண்டில் எல்லார் வீட்டிலுமாக தங்கிவிட்டனர். சதாபிஷேகத்திற்கு 2 நாட்கள் முன்பிருந்தே அலங்கார விளக்குகள் கண்ணை பறித்தன. எல்லார் வீட்டு வாசலிலுமே மாவிலை தோரணங்கள், செம்மண் இட்ட கோலங்கள். முதல் நாள் மாலை நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறியவர்கள் ஏற்பாடு. மதியமே ரம்யா, காவ்யா, வீணா, வினோதினி எல்லோருடைய சிநேகிதர்களுமாய் வந்து குந்தவையிலிருந்து பரிமளா வரை எல்லோருக்கும் மெஹந்தி இட்டு விட்டார்கள். சுபா, விவேக் ஜோடிக்கும் அரவிந்த், திவ்யா ஜோடிக்கும் ஒருவர் பெயரை ஒருவருக்கு மெஹந்தியில் இட்டுவிட்டனர். இதென்ன லூட்டி, நான் எப்படி ஹாஸ்பிட்டல் போவேன்? இடாதீங்க பொண்ணுங்களா என்று அரவிந்த் ஓட அவனை ராஜேந்திரனும் பிரதீப்புமாக துரத்தி பிடித்து திவ்யா என்று அவன் கையில் மெஹந்தி இட்டு விட்டுதான் மறுவேலை பார்த்தனர். ஃபுல் கை ஷர்ட் போட்டுக்கிட்டு போங்கண்ணா என்று கை கொட்டி சிரிக்கவும் செய்தனர். மாலையில் பார்ட்டிக்கு குஜராத்தி ஸ்டைலில் புடவை கட்டிவிட்டு தலை அலங்காரம் எல்லாம் பண்ணி பெண்கள் ஊஞ்சலில் அமர்ந்த வரதன் தாத்தாவை ஆண் பிள்ளைகள் எல்லோருமாய் பைஜாமா, குர்தா, துப்பட்டாவோடு அழைத்து வந்து உட்கார வைத்தனர். எல்லா பெண்களும் பாட்டு பாடி அமர்க்களப்படுத்தி விட்டனர். அடுத்தது பட்டிமன்றம். நடுவராக தேவிகாவின் காலேஜில் இருந்து ஒரு ப்ரொஃபசர் வந்திருந்தாள். தலைப்பு: ஐயாரப்பன் காம்பவுண்டில் 2 தாத்தாக்களா 3 பாட்டிகளா, யார் ஒசத்தி என்பது. ஆச்சரியப்படும் விதத்தில் 2 அணிகளிலும் பையன்கள், பெண்கள் இரு பாலருமே இருந்தனர். ஒரே காரசாரமான விவாதம். சுந்தரா பாட்டிதான் முக்கியம் என்று திவ்யா, அரவிந்த் மஸ்கா அடிக்க, பொன்னி அத்தைதான் பரம உபகாரி, அவள்தான் ஒசத்தி என்று கல்யாணி ஜால்ரா அடிக்க, இல்லை பரிமளா பாட்டிதான் என்று விவேக், சுபா பெரிதாக வாதிக்க, எங்க சாமி தாத்தா தான் காந்தி தாத்தா மாதிரி கொள்கை பிடிப்புள்ளவர், 4 பேருக்கு முன் மாதிரியாக வாழ்பவர் என்று வினோ, பிரதீப், குந்தவை சாதித்தனர். பின் வரதனுக்காக பேசியது ரம்யா, காவ்யா. அதன் பிறகு நடுவரின் தீர்ப்பு. கல்யாண பெண்ணான பரிமளா பாட்டியும் கல்யாண பிள்ளை வரதன் தாத்தாவும் தான் பெஸ்ட் தாத்தா பாட்டி என்று தீர்ப்பாயிற்று. எல்லாம் ஒரு செட்டப் தான். உடனே ஒரு அழகு ட்ரேயில் ஒரு கவரை வைத்து நீட்டினார்கள். தாத்தா பாட்டியிடம் விஜயும் சோபாவும். அடுத்தது விஜய். இந்த கவர்ல என்ன இருக்கு? யார் கரெக்டா யூகம் செய்தாலும் அவர்களுக்கு ஒரு பரிசு. ஆளுக்கு காஷ்மீருக்கு டிக்கெட், குலு மணாலிக்கு டிக்கெட் என்றெல்லாம் சொன்னார்கள். தஞ்சையை சுற்றி இருக்கும் கோவில்களுக்கு போய் வர டிக்கெட் என்றார்கள். கடைசியாக ரம்யா ஷெல்ஸுக்கு தேன் நிலவு டிக்கெட் என்றாள். நோ நோ என்று பெரிசாக சப்தம் போட்டான் விவேக். ஏண்டா, நீ அந்த தீவை விலைக்கு வாங்கிட்டியா என்று கேட்டாள் ஜெயந்தி. அங்கு நாங்கள் போகப் போகிறோம் என்றான் விவேக். ஓஹோ, அதுதான் இந்த கத்தலா? சரி, அதுவும் இல்ல. இப்ப சொல்லுங்கோ,
யாராவது இந்த கவர்ல என்ன இருக்கு என்று விஜய் கேட்க, ஓஎம்ஆர் ரோட்ல ஒரு ஹாலிடே ரிசார்ட்டுக்கு 2 நாட்கள் ஸ்டேக்கு டிக்கெட் என்று தேவிகா கரெக்டாக சொல்லி ஒரு பெரிய மில்க் சாக்லேட் பாரை பரிசாக பெற்றாள். ஒரே கைதட்டல். இப்போது இன்றைய கிராண்ட் ஃபினாலே என்று விஜய் அனௌன்ஸ் செய்தான். என்ன அது எல்லோரும் கேட்க, அது சஸ்பென்ஸ் என்றான். டேப் ரெக்கார்டரை கொண்டு வந்து விஜய் கரெக்டாக வைக்க, ஷோபா ரொம்ப அழகான கதக் ட்ரெஸ்ஸில் முழு கதக் மேக்கப்போடு வந்தாள். எல்லோருக்கும் படு ஆச்சரியம். அவளுக்கு கதக் தெரியும் என்றே யாருக்கும் தெரியாது. ரொம்ப அழகான ஜதிகள், அழகான கோர்வைகளுடன் 15 நிமிடம் சுழன்று சுழன்று ஆடிவிட்டு, கதக் இலக்கணப்படி சலங்கைகளை தனியாக ஒலிக்கவும் வைத்து காட்டிவிட்டு, திரும்ப முதலில் பாடிய கண்ணன் பற்றி வரிகளுக்கு அவள் ஆடி முடித்தபோது பெரிய கரகோஷம் விண்ணை பிளந்தது. எல்லோரும் அப்படி மெச்சிக்கொண்டார்கள். மொத்தத்தில் சதாபிஷேகத்திற்கு முதல் நாளே ஒரு படு அமர்க்களமான விழா. பரிமளா வரதன் முகத்தில் சந்தோஷம், பூரிப்பு. ஏய், பாட்டி முகத்துல வெக்கத்தை பாரேன், பாட்டி இன்னைக்கு இருக்கும் அழகு பாரேன். ஏன் தாத்தா மட்டும் என்ன 18 பட்டி ஜமீன்தார் மாதிரின்னா இருக்கார் என்றெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட அந்த நிகழ்ச்சி முடிவடைந்தது. கடைசியாக பெண்கள் எல்லோரும் கும்மி அடித்து பாட, ஒருவரை ஒருவர் கேலி செய்து கொள்ள, தத்தம் மனைவியரை பார்த்து கணவன்மார்கள் எல்லோரும் பூரித்து போக அன்றைய விழா இனிதே நிறைவு பெற்றது. பொன்னி போய் தேங்காய் மேல் கற்பூரம் ஏற்றி எல்லோருக்கும் திருஷ்டி சுற்றி போட்டாள். முதல் நாள் தாத்தா பாட்டியின் இத்தனை வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு மகத்தான நாள். அடுத்த நாள் விவேக் சுபாவின் வாழ்க்கையின் பொன்னான நாள். காலை சூரியனின் கதிர்கள் எழும் முன் ஐயாரப்பன் காம்பவுண்ட் விழித்து கொண்டு விட்டது. பாட்டி தாத்தா மணப்பெண் பிள்ளையாக மணவரையில் அமர, புது நகைகள் எல்லாவற்றையும் சல்லடையில் வைத்து அவர்கள் மேல் மந்திரித்த நீரை பொழிந்து எல்லோரும் எடுத்துக்கொண்டார்கள். பாட்டி தாத்தா புது துணிகள் அணிந்து திருமாங்கல்ய தாரணம் அணிந்த போது எல்லோரும் ஆனந்த கண்ணீர் சொரிந்தார்கள். மணமேடையின் மேலிருந்து அவர்கள் மேல் பூச்சொரிய குழந்தைகள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். எல்லோரும் பரிமளா வரதனை கீழே விழுந்து வணங்கி அவர்களின் ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டார்கள். பின் அமர்க்களமான விருந்து. பின்னே தஞ்சாவூர் பிச்சுமணி கை வண்ணத்தை கேட்கவா வேண்டும்? ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட். பிறகு அலங்கரிக்கப்பட்ட காரில் மாம்பலத்தில் இருக்கும் அந்த அருமையான கல்யாண மண்டபத்தை அடைந்தார்கள். நளினி வீட்டினர் முன்னமேயே போய் மண்டபத்தில் இருந்து கொண்டு எல்லோரையும் வரவேற்க, 6 அடி ஆண் அழகன் விவேக் சாட்சாத் மன்மதனாக அங்கு விளங்க, பக்கத்தில் சர்வலங்கார பூஷிதையாக சுபாஷினி. அவளை இன்னைக்கும் நாளைக்கும் ரொம்ப பேசக்கூடாது. கல்யாண பொண்ணா, லட்சணமா, அடக்கொடுக்கமா இரு என்று நளினி ஏற்கனவே மிரட்டி வைத்திருந்ததால் சுபா விவேக் எது கேட்டாலும் ஒரு புன்னகையை தவிர பதில் ஏதும் தரவில்லை. போர் அடித்து போய் வாயை மூடிக்கொண்டான் விவேக். அவளையே முறைத்து கொண்டிருந்த அவன், தனியே என்கிட்ட மாட்டுவே இல்ல, அப்ப கவனிச்சுக்கிறண்டி உன்ன என்றான் தணிந்த குரலில். அதையும் அனுபவித்து மனதினுள் சிரித்து கொண்டாள் சுபா. இவர்கள் ஒருவிதம் என்றால் அரவிந்தும் திவ்யாவும் கூட நன்றாகவே அனுபவித்தார்கள். இவர்கள் கல்யாணத்தை. பிரகதீஷை எடுத்து வைத்து கொஞ்சிக் கொண்டு இருவரும் அவனை கீழே விடவே இல்லை. இவளை ஓரக்கண்ணால் அவனும், அவனை ஓரக்கண்ணால் இவளும் பார்த்து கொண்டு அந்த குழந்தையின் கன்னத்தில் முத்தமழை பொழிந்து தங்கள் ஆசையை தீர்த்து கொண்டார்கள். இருவரும் குழந்தைக்கு ஒரே சமயத்தில் 2 கன்னங்களிலும் முத்தம் கொடுத்த போது அதை ரம்யா போட்டோ எடுத்து விட்டாள். ஒருவரை ஒருவர் கண்ணால் விழுங்கிக் கொள்ள இந்த கல்யாணம் நல்ல சந்தர்ப்பமாக இருந்தது. முதுமை வரும்போது பேச விஷயம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அன்பு மேலிடும். அதுவரை ஒருவருக்காக ஒருவர் செய்த தியாகங்களும் செயல்களும் நினைவுக்கு வரும். பலருக்கு பிரியும் நேரம் வந்து விடுமோ என்ற பயம் கூட வரும். இது தானே உலக வாழ்க்கையில் தாம்பத்திய நியதி. முதல் நாள், எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் என்று பரிமளாவும் வரதனும் ஹாலிடே ரிசார்ட் டிக்கெட் வேண்டாம் என்று சொன்னபோது
இதை ரொம்ப அழகாக நாசுக்காக எடுத்து சொன்னார் சாமிநாதன். இந்த முதுமையில் தனக்கே தனக்கென்று இருக்க வேண்டியவள் இல்லாத வாழ்க்கை. வேறு எத்தனைதான் நல்ல விதமாக நடந்தாலும் ஒரு சூன்யம் தோன்றத்தானே செய்கிறது என்பதை நன்கு உணர்ந்து கொண்டிருப்பவர் அல்லவா அவர். இத பாருங்க வரதன், 80 வயது வாழ்ந்திருக்கீங்க. 20 வயதுல கல்யாணமாகி இருந்தாலும் ஆரம்ப காலத்தில், அந்த காலத்தில் எல்லாம் மன வாழ்க்கை என்பதில் பயமும் குடும்பத்தில் உள்ளவர்களை கவனித்துக் கொள்வதிலும் தானே போயிருக்கும். பிறகு குழந்தை, குட்டிகள், வீட்டின் நிதி நிர்வாகம், குழந்தைகளை படிக்க வைத்து முன்னுக்கு கொண்டு வருவது, அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து தருவது என்றுதானே காலம் போகிறது. பரிமளா அன்னிக்கென நீங்க எத்தனை நாள் ஒதுக்கி இருப்பீங்க? இல்ல உங்களுக்கென அவங்க எத்தனை நாள் ஒதுக்கி இருப்பாங்க? இப்போ இந்த 2 நாள் நீங்க அதை செய்யுங்க. குழந்தைங்க கரெக்டா தான் செஞ்சிருக்காங்க. போய் இதையும் அனுபவிச்சுட்டு வாங்க என்றார். உங்களுக்கென எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு கணவனுக்கென ஒரே ஜீவன் மனைவிதான். அதேதான் மனைவிக்கும். அதை உணர்ந்துட்டு நல்லா இருந்துட்டு வாங்க. சின்ன வயதில் ஒருத்தரை ஒருவர் தேடுவதெல்லாம் வேறு எத்தனையோ காரணங்களுக்காக இருக்கலாம். ஆனால் வயதான பிறகு தேடுவது அன்பு கொண்ட ஆத்மாக்கள் இரண்டின் தேடல். இங்கு பேசலாம், பேசாமல் பார்த்து கொண்டே இருக்கலாம், பழசை அசை போடலாம், நடந்த எத்தனையோ விஷயங்களுக்காக வருந்தி சுய கௌரவம் பார்க்காமல் மன்னிப்பு கேட்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த தேன் நிலவு தேவைதான். அந்த காலத்தில் தேன் நிலவு போயிருக்க மாட்டீங்க. இப்போ அதையும் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க என்றார். மேலும் சாமிநாதன் பேச ஆரம்பித்ததுமே கவனமாக கேட்ட எல்லோரும் ஜோராக கை தட்டினார்கள். ரெக்கார்ட் பண்ணி இருக்கேன் தாத்தா என்றான் விஜய். இதை திவ்யா அரவிந்த் கல்யாணத்தில் தாம்பத்தியத்தின் பரிபூரணம் என்று தலைப்பிட்டு குட்டி புத்தகமாக போட்டு எல்லோருக்கும் கொடுக்க போகிறேன் என்றான். நல்ல யோசனை. இன்னும் ஒரு கட்டுரை தாத்தா பாட்டியிடம் கேட்டு வாங்கி அதையும் சேர்த்து வெளியிட்டுடு என்றார் கணேசன். இங்கேயோ திவ்யா அரவிந்திற்கு இதெல்லாம் பற்றி எத்தனையோ இருந்தது விவாதிக்க. 2 பேருமாக ரிசப்ஷனுக்கு வருகிறவர்களை வரவேற்கிறோம் என்று வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார்கள். 5 நிமிஷம் கூட இருக்காது. ராஜேந்திரனும் குந்தவையும் வந்து கூட நின்றார்கள். ஏய் உள்ள போய் சுமா, விவேக் பக்கத்துல போய் நில்லுங்க என்று இவர்கள் 2 தரம் சொல்லி பார்த்தார்கள். அவர்கள் நகர்கிற வழியா இல்லை. ஏன் உன்னை அப்பா கூப்பிடுகிறாருடா என்று சொல்லவும் தான் அவர்கள் ஒரு வழியாக நகர்ந்தார்கள். அடுத்த 5 நிமிடங்களில் அங்கு வினோதினியும் பிரதீப்பும் வந்து நின்று கொண்டார்கள். தெரிந்த வித்தைகள் எல்லாம் படித்து சிரமப்பட்டு அவர்களை ஒரு வழியாக அங்கிருந்து கிளப்பினார்கள் அரவிந்தும் திவ்யாவும். 5 நிமிஷங்கள் கழியவில்லை. அப்போது வீணாவும் காவியாவும் வந்துவிட்டார்கள். அவர்கள் இருவரும் இடத்தை விட்டு நகராமல் ரொம்பவே அழிச்சாட்டியம் பண்ணினார்கள். இவர்களுக்கு போர் அடித்து விட்டது. கடைசியில் விஜயும் சோபாவும் வந்து நின்று கை தட்டவும் ராஜேந்திரனில் ஆரம்பித்து இத்தனை நாழி இவர்களை தொந்தரவு செய்தவர்கள் எல்லாம் ஒன்றாக ஓய் திஸ் ஹரி பரி ஹரி பரி ஹரி பரிடி என்று பாடிக்கொண்டே வந்தார்கள். கையை தட்டி கொண்டு கோரஸாக இவர்கள் பாடவும், அடராமா, பேசி வைத்து கொண்டுதான் இத்தனை நாழி படுத்தினீர்களா என்று கேட்டான் அரவிந்த். அதுதான் ஆயுள் பூரா பேசிக்கொண்டே இருக்க பெர்மிஷன் வாங்கிட்டீங்களே, இப்ப எதுக்கு இந்த அவசரம் என்று கல்யாணி கேட்க ஒரே அடியாக வெட்கப்பட்டு திவ்யா உள்ளே ஓட பார்த்தாள். அந்த சமயத்தில் ராமநாதன் அங்கு வர, சரி நீங்க போங்க, நானும் இவருமா இங்க நிற்கிறோம் என்றாள் கல்யாணி. சிரிப்பும் கை தட்டலும் காதை பிளந்தது. கல்யாணத்தன்று எல்லாம் நல்லபடியாக நடந்தது. முகூர்த்தம் முடிந்து சாஸ்திரிகள் கிளம்ப தயாரானார். நாற்காலியில் அப்போதுதான் வேலைகள் எல்லாம் கவனித்துவிட்டு அப்பாடா என்று சாய்ந்து கொண்ட சுந்தராவிடம் போய், பாட்டி, சாஸ்திரிகள் கிளம்புறார் என்றான் அரவிந்த். ஆமாண்டா, முகூர்த்தம் ஆயிடுத்து, அதான் கிளம்புறார் என்றாள் சுந்தரா. இவன் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. சாஸ்திரிகள் தன் சிஷ்யர்களுடன் சுப்பு ரங்காவிடம் வந்தார். அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அண்ணா என்றார். ஒரு டம்ளர் பாயசமாவது எடுத்துக்கோங்கோ சாஸ்திரிகளே என்று ரங்கா அவரிடம் சொல்லிக் கொண்டு இருக்கையிலேயே
தேவிகா எல்லோருக்கும் பாயசம் எடுத்து வந்து விட்டாள். எல்லோரும் பாயசம் சாப்பிட்டு விட்டு மேடையை விட்டு இறங்கினார்கள். சரிம்மா, நாங்க கிளம்புறோம் என்றார். பாட்டி, சாஸ்திரிகள் கிளம்புறார் பாட்டி என்றான் அரவிந்த் திரும்பவும். கிளம்பட்டுமே, அதுக்கு நாம என்ன பண்ணணும் என்று கேட்டாள் சுந்தரா. நான் அவரை கொஞ்சம் இருக்க சொல்லவா? ஏண்டா, அவர் புறப்பட்டுட்டுமே, அதுக்கு என்ன இப்போ? இல்ல பாட்டி, அவர்கிட்ட நீ பேச வேண்டாமா? என்னடா பேசணும் என்று சிரிக்காமல் கேட்டாள் சுந்தரா. அதில்ல பாட்டி, நாள் பார்க்கறதெல்லாம் அவர்கிட்ட தானே கேட்கணும் என்று இழுத்தான். அதுவா? என் கண்ணே, அதுக்குத்தான் இத்தனை அவஸ்தப்பட்டியா? சாஸ்திரிகள் செருப்பு போட்டுக் கொள்வதை தவிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் அரவிந்த். பேராண்டி, இங்க வா, நாளெல்லாம் பார்த்தாச்சு என்றாள் சுந்தரா. அரவிந்த் முகம் மலர்ந்தது. எப்ப பாட்டி, எப்போ? அது கிடக்கு இன்னும் 3 மாசம். உன் கல்யாணத்துக்கு அப்பவே நாள் குறிச்சாச்சு. சந்தோஷம் தானடா? இது ரொம்ப அநியாயம். கிட்டத்துல நாளே இல்லையாமா? அப்ப நாங்க ஹனிமூன் போயிட்டு வந்துதான் கல்யாணம் பண்ணிப்போம், சொல்லிட்டேன் என்ற வாய்க்குள்ளேயே முணுமுணுக்க பொன்னியத்தை, அப்ப நேரே சீமந்தம்தான், கல்யாண செலவு மிச்சம் என்ற ஜோக்கடிக்க ஐயாரப்பன் வீட்டு மனிதர்கள் எல்லோருமாக சிரித்த சிரிப்பில் அந்த மண்டபமே அதிர்ந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.